அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாருமே இணைந்து ஒரு முக்கியமான அடிப்படையான உண்மையை புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். உலகம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைய உலகத்தில் ஏறத்தாழ 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக இந்த பூமியில் பல கோடி மனிதர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிந்து போய்விட்டார்கள். உண்மையிலேயே கடவுள் என்பது என்ன? அந்த கடவுள் எங்கே இருக்கிறது? அந்த கடவுள் மனிதர்களுக்கு எதனை அருள் செய்து இருக்கிறது? கடவுள் ஏதாயிரம் ஒன்றை இந்த மனுக்குலத்திற்கு அருள் செய்திருந்தால், அருளி இருந்தால், அது இந்த மனித சமூகத்தை பிளவுபடுத்துமா, பிரிக்குமா, வேறுபடுத்துமா, அல்லது ஒன்றிணைக்குமா? இவைகளை பற்றி மனிதர்கள் என்னும் உயிரினமாக நாம் கட்டாயம் சிந்திக்க, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒன்றும் அறியாத குழந்தைகளாக எங்கோ ஒரு வீட்டில் பிறக்கிறோம். அந்த வீடு இஸ்லாமிய வீடா இருந்தால் நாம் இஸ்லாமியராக வளர்க்கப்படுகிறோம். அந்த வீடு கிறிஸ்தவர் வீடாக இருந்தால் அங்கு நாம் கிறிஸ்தவர்களாக வளர்க்கப்படுகிறோம். அந்த வீடு, அந்த குடும்பம் இந்துவாக இருந்தால் அங்கு நாம் இந்துக்களாக வளர்க்கப்படுகிறோம். இப்படி உலகெங்கிலும் குழந்தைகள் இயல்பாக பிறக்கிறது. ஆனால் அவைகள் அந்தந்த குடும்பத்திலேயே மதமாற்றம் செய்யப்படுகிறது. கடவுள் அம்மனமாக ஒன்றுமில்லாமல் குழந்தைகளை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆனால் எந்த குடும்பத்தில் எந்த பெற்றோர் வழியாக அந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த பெற்றோர் அவர்களுடைய மத சாயத்தை, அவர்களுடைய சாதிய போர்வையை அந்த குழந்தை மீது போர்த்து விடுகிறார். ஆக தப்பி பிழைக்க வழி இல்லை என்பது போல எல்லா மனிதர்களும், எல்லா குழந்தைகளும் ஏதாயிரம் ஒரு மதத்திற்கு அடிமைப்பட்டே போகிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது, இறைவன் என்று ஒருவன் இருந்தால், இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் எல்லா படைப்புகளுக்கும் ஆனவனாக, எல்லா உயிர்களுக்கும் ஆனவனாக, முழு உலகத்துக்கும் ஆனவனாக இருந்தால், அப்படி ஒரு கடவுள் இந்த உலகத்துக்கு இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழ்ந்தால் அவர்கள் மீண்டும் தன்னை வந்து சேருவார்கள், தான் அருளுகிற நிலையான வாழ்வை அடைவார்கள் என்று அவர் கருதி இருந்தால், அதற்கு என்ன, அதற்கான வழிமுறைகளை அடங்கிய வேதம், திருமறை, இறைமறை என்று ஒன்று இருந்தால், எதனை யாருக்கு எங்கே எப்படி அவன் அருளியிருப்பான்? இது நம்ம கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். பல மதங்களுக்கு இருக்கிறது, பல வேதங்கள் ஏற்கனவே இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் அவரவர்களுடைய வேதத்தை பற்றி உயர்வாகத்தான் பேசுகிறது. மற்ற மதங்களுடைய குறையை, குற்றத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பல்வேறு மேடைகளை அமைத்து விவாதங்களே செய்து கொள்கிறார்கள். உங்கள் வேதம் சிறந்ததா, எங்கள் வேதம் சிறந்ததா, உங்கள் வேதத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கிறது, எங்கள் வேதத்தில் இவ்வளவு நிறைகள் இருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் எவ்வளவு இழிவாக பேசிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசி, ஒருவர் வேதத்தில் உள்ள கருத்துக்களை இன்னொருவர் எடுத்து, இன்னொரு வேதத்தில் உள்ள கருத்தை இன்னொருவர் எடுத்து வெளியே வீசி எறிகிறார்கள். குப்பை எவ்வளவு தூக்கி எறிகிறார்கள். அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற மதங்களோடு நேரடி விவாதம் இல்லை என்றாலும் மறைமுக தாக்குதல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியா
அவர் நிச்சயமாக இந்து மதத்தின் வேதங்களை விமர்சனம் செய்யாமல் அவர் தன்னுடைய வேதத்தை, தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இந்த ஆம்பிய ப்ராடக்ட் வந்தது இல்லை, முன்னாடி நேரம் சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட், அவங்களுடைய தயாரிப்பு பொருட்களை மக்களுக்கு சரின்னு நிரூபிக்கிறதுக்காக, விளங்க பண்றதுக்காக கூடவே கிளினிக் பிளஸ் இந்த சிக்ஸ் வேற சோப்பு ஷாம்பு எல்லாம் கூடவே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து முதல்ல இதை கையில போட்டு அப்புறம் கை கழுவிட்டு வாங்கினு அப்புறம் கண்ணாடி வச்சு காட்டுவாங்க, பாருங்க நீங்க கழுவுனா எவ்வளவு கையில எல்லாம் ஒட்டி இருக்கு. அப்புறம் நல்லா திரும்ப திரும்ப கழுவ சொல்லிட்டு சுத்தமாக்கிட்டு அவங்க ஷாம்பு போட்டுட்டு கழுவி பார்க்க சொல்லுவாங்க, பாருங்க ஒரே ஒரு கழுவு இவ்வளவு சுத்தமாயிடுச்சு. எப்பவுமே என்னுடைய சிறந்ததுன்னு சொல்லணும்னா இன்னொன்னு என்ன சொல்லணும், அது சரியில்லைன்னு சொல்லணும், அது கேவலமானதுன்னு சொல்லணும், அது இழிவானதுன்னு சொல்லணும். அப்படி ஒன்றை இழிவுபடுத்தி தன்னுடையதை சிறப்பித்துக் கொள்ளுகிற இந்த செயல் எல்லா மதங்களும் செய்து வருகிறது. ஒன்றுக்கொன்று சளைத்ததே இல்லை, இது எல்லா மதங்களுமே செய்து வருகிறது. யூத மதம் இந்த மதங்களுக்கெல்லாம் ஆணி வேறான மதமாக இருக்கிறது. ஆபிரகாமின் சமயம் என்பது, ஆபிரகாம் என்பவர் பல மதங்களுக்கு தந்தை, கொடுத்து வச்ச மனுஷன். உலகத்துல பிறந்தா அப்படி சொல்றோம், 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்த மனுஷன் எந்த ஊரு, என்ன மொழி, என்ன வாழ்க்கை வாழ்ந்தா, என்ன முகம் போட்ட கூட யாரும் புரிஞ்சு வைக்கல, வசதி வாய்ப்பே இல்லை தானே. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல பிறந்தவங்க வச்சு இன்னைக்கும் பேசுற பாருங்க, விட முடியல தானே. எதை பேசுனாலும் யாரும் பேசுறதா இருக்குது, ஆபிரகாம் பேசுறது இருக்கு. ஏன்னா 5 மதங்களின் தந்தை. இஸ்ரேல் மதத்துக்கு தந்தை ஆபிரகாம், யூத மதத்துக்கு தந்தை ஆபிரகாம், சமாரிய மதத்துக்கு தந்தை ஆபிரகாம், கிறிஸ்தவ மதத்துக்கு தந்தை ஆபிரகாம், இஸ்லாமிய மதத்துக்கு தந்தை யார்தான்? அதனால என்ன சொல்றோம், ஆபிரகாமின் சமயங்கள். 5 என்னது? ஆபிரகாமின் சமயங்கள். இவைகள் வேதங்களை கொண்டிருக்கிறது. யூத மதம் ஒரு வேதத்தை கொண்டிருக்கிறது. அதைத்தான் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எதனை பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறார்களோ அது உண்மையிலேயே யூதர்கள் என்னும் ஒரு இனத்துக்கான இறை வேதம். யூதர்களுக்கான அந்த இறை வேதத்தை பற்றி அவர்கள் பெருமிதம் கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை வேதத்தில் உள்ள அந்த அவர்களுடைய சாமியார்கள், தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய ஆசாரியர்கள், அவர்களுடைய தலைவன் மோசே, யோசுவா போன்றவர்கள் எழுதிய அவர்களுடைய அந்த கருத்துக்களை உலகமெங்கும் பரப்புவதற்காக, அதிலுள்ள இறை நம்பிக்கையை உலகோர் எல்லாருமே தலையிலும் ஏற்றுவதற்காக, எல்லோரையும் அந்த ஒரு நம்பிக்கைக்குள் ஒன்றிணைப்பதற்காக ஒரு தூதுவன் வரப்போகிறார். அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து. அவர் வந்து உலகம் அனைத்தையும் யூதமயமாக்குவார், உலகம் அனைத்தையும் யெகோவாவுக்குள் கொண்டு வருவார். உலகம் அனைத்துக்குள்ளும் ஒரே ஒரு ஆட்சி இருக்கும், உலகம் அனைத்தையும் அவரே அரசாழ்வார். அவரை அண்டுகிறவர்கள், அவரிடம் சேர்கிறவர்கள், அந்த நம்பிக்கைக்குள் வருகிறவர்கள் மட்டும் வாழ்வார்கள், மற்றவர்கள் அத்தனை பேரும் அழைக்கப்படுவார்கள். இப்படிதான் சமாதானம் நடக்கும். சமாதானத்தில் எப்படி நடக்கும்? ஒத்துக்கிறவங்கள உள்ள எடுத்துக்கிட்டு ஒத்துக்காதவங்கள போட்டு தள்ளுறது என்னது சமாதானம். அப்படி ஒரு சமாதானத்தை அந்த மேசியா செய்வார். ஏனென்றால் அந்த கருத்து, எங்கள் தேவன் மெய்யானவர், எங்கள் தேவன் உண்மையுள்ளவர், எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர், எங்கள் தேவன் எங்களுக்கானவர், எங்கள் தேவன் எங்களுக்காக கொடுத்த இறை வேதம் தான் தூய்மையானது, பரிசுத்தமானது. அதனை தவிர வேறொன்று உலகத்தில் அருளப்படவே இல்லை என்ற ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் யாரு? யூதர்கள். அவர்களுடைய வேதம் எது? கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று சொல்வது. உண்மையிலேயே அது யாருடைய வேதம்? யூதர்களுடைய வேதம். இது ஒரு பக்கம் இருக்கு. இரண்டாவது கூட்டம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 3வது பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து, பழைய ஏற்பாட்டின் நீட்சியாக, பழைய ஏற்பாட்டின் வளர்ச்சியாக, யூத வேதத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள். அந்த புதிய ஏற்பாடு இயேசுவை மையமாக கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அது கிறிஸ்துவை மையமாக கொண்டு எழுதி கொண்டது. இயேசு வேறு, கிறிஸ்து வேறு என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணமூர்த்தி நேற்று கூட ஒரு கேள்வியை கொண்டிருந்தார். இயேசு வந்து சமாரிய பெண்ணிடத்திலே யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணிடத்தில் பேசும்போது, மேசியா என்கிற கிறிஸ்து வருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவர் வந்து எல்லாவற்றையும் விளக்கமாக எடுத்து சொல்வார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்றார். சொல்றார், ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாரு.
இது என்னன்னா இரண்டு கோணத்தில் இந்த இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த நற்செய்தி நூல்கள் மற்ற புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்கள் அத்தனையுமே எப்போது எழுதப்பட்டது என்றால், இயேசுவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவைகளெல்லாம் எழுத தொடங்கினார்கள். ஆரம்பத்துல சீடர்களுக்கு, இயேசுவின் சீடர்களுக்கு இயேசுவின் வாழ்க்கை வரலாறையோ இல்ல மற்ற அவருடைய நம்பிக்கை கருத்துக்களையோ தத்துவங்களையோ எழுத வேண்டும் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் அவங்க என்ன நினைத்தார்கள்? கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாமல் பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு ஏறி போன இந்த இயேசு அப்படியே என்ன பண்ணுவாரு? திரும்பி வருவார்னு சொன்னதுனால எல்லாரும் இவங்க உயிரோடு இருக்கும் போதே, குறிப்பா 12 சீடர்கள் உயிரோடு இருக்கும் போதே திரும்பி வந்து விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தார்கள். 12 பேர் மட்டுமல்ல, அதுக்கு இருந்தவங்க 120 பேர், அந்த மேல்பாளையம் இருந்தவங்க, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கும் போதே வந்துருவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா காலம் போக போக சீடர்கள் ஒவ்வொருவரா செத்து போனாங்க, கொல்லப்பட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. இப்ப இவர்கள் இயேசு வருவதற்கு முன்பதாக, இவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறுவதற்கு முன்பதாகவே இவர்கள் மரணம் அடைகிறதை இவர்கள் கண்ட பிறகுதான் எழுத வேண்டும் என்று இவர்கள் எழுத தொடங்கினார்கள். அதுவும் அந்த எழுத தொடங்கின காலம் எப்படிப்பட்ட சூழல்னா, இயேசுவை யூதர்களுக்கு, யூதம் சார்ந்த, யூத நம்பிக்கை சார்ந்த பிற இனத்து மக்களுக்கு கிறிஸ்து என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் எழுதினார்கள். ஆக எழுதின எல்லா இடங்களிலேயும் அவர்கள் கிறிஸ்துவை உட்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி செய்யணும் அவ்வளவு இருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அதுல அதிகபட்ச முயற்சி செஞ்சவங்க யாரு? மத்தேயு நற்செய்தி நூல். மத்தேயு நூலில் எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? இயேசுதான் கிறிஸ்து என்று யூதர்களுக்கு உறுதியாக அறிவிப்பதற்காகத்தான் எழுதியிருக்கிறார். இரண்டாவது, இயேசுவின் கோணத்தில் பார்க்கும்போது, இயேசு யூத தலைவரிடத்தில் பேசும்போது அவர்கள் தன்னை பற்றி சொன்ன கருத்துக்கு மறுப்போ எதிர்கேள்வியோ விவாதமோ செய்வதுண்டு. ஆனால் பொதுமக்கள், சாமானிய மக்கள் இருக்காங்க இல்லையா, தேவையில்லை தேடுதல் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் தன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவரை இயேசு என்ன பண்றது இல்ல, முதன்மையா மறுக்கிறது இல்ல. தாவீதின் குமாரனை கூப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன தேவை? அங்க வந்து நீ ஏன் என்ன தாவீதின் குமாரன் கூப்பிடுற? தாவீது என்ன ஆண்டவன் சொல்லி இருக்கிறானே, நான் தாவீதுக்கு மேல, நான் வந்து யோனாவுக்கு மேல நான் இதே இடத்துல வந்து யோனாவை பற்றியோ சாலமோன் பற்றியோ மற்றவங்க அந்த யூத அதிகாரிகள் பேசும்போது, புரியுதா உங்களுக்கு? அந்த மத தலைவர்கள் பேசும்போது அதை மறுத்து விவாதம் செய்யறது உண்டு. ஆனா சாமானிய மக்கள் கூப்பிடும் போது என்ன பண்றது இல்ல, அதை மறுக்கிறது இல்லை. பேதுருவே, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னப்ப, ஆஹா உங்களுக்கு சரியான வெளிப்பாடு கிடைச்சது, பாதிக்கு பாராட்டு. அடுத்து தன்னை கிறிஸ்து என்று வெளியே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது, இங்க சமாதாய பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவள் ஒரு தேவையில் இருக்கிறார், அவளுக்கு ஒரு உண்மையை ஒரு புகட்ட விரும்புகிறார். அந்த தன்னை அவளுடைய கண்ணோட்டம் ஒண்ணு இருக்குது, இவனை அவ பார்க்கிற கோணம் ஒண்ணு இருக்குது. அதை மறுத்து விட்டால் செய்தியை கடத்த முடியாது. அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை. இரண்டாவது, அவன் மேசியாவை பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். சமாரியர்கள் மேசியா எனும் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை வேறு, யூதர்கள் மேசியா எனும் கிறிஸ்து பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை வேறு. யூதர்கள் மேசியா எனும் கிறிஸ்து பற்றி என்ன நம்பிக்கை கொண்டிருந்தாங்க? அவர் யாக்கோபின் எதிரிகளை எல்லாம் அழித்து இஸ்ரேலின் சிங்காசனத்தில் அமர்ந்து தாவீதை போல ஆட்சி புரிவார். இதுதான் யாருடைய நம்பிக்கை? யூதர்கள் மேசியா என்கிற கிறிஸ்து பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை. ஆனால் சமாரியர்கள் இவர் கொண்ட நம்பிக்கை என்ன? மேசியா என்கிற கிறிஸ்து வருவார், அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கெல்லாம் பல ஆண்டுகள் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவர்களாக வளர்ந்துருக்கீங்க. உங்களை வச்சு நான் எப்படி கூப்பிடுறது? யோவான் 4 அந்த பெண் அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அவர் என்ன செய்வாரா? அறிவை கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து அரசை கொடுப்பார் என்பது, அரசாட்சியை கொடுப்பார், அரசியல் விடுதலையை கொடுப்பார்,
அரசாங்கத்தை கொடுப்பார் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. சமாரியர்களுடைய நம்பிக்கை என்ன? அவர் என்ன கொடுப்பார்? அறிவை கொடுப்பார். இப்ப இயேசு இந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க? உண்மையிலேயே கடவுளா என்ன? கடவுளை எங்க தொழுது கொள்ளணும்? பெண்ணே, அந்த மலையிலோ எருசலேம் கோவிலோ மட்டுமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. கடவுள்னா ஒரு கோட்டையிலயோ ஒரு கோயிலையோ ஒரு மலையில இருக்கிறது கிடையாது. அவர் எங்க இருக்கிறவரு? எங்கும் இருக்கிறவர். அதனால அவர் எங்கும் தொழுது கொள்ளலாம் அறிவுதான் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அப்படி ஒருத்தர் வருவாரு, எனக்கு அறிவை கொடுப்பார் போது, இப்ப நான் அதான கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு மேல வேற யாரும் உங்களுக்கு இறை அறிவை கொடுக்க போறாங்க? உண்மையா அப்படி வர போறாங்க? ஏசோட நம்பிக்கை உறுதிப்படுத்த முடியுமா? அது நான் தான். யார் அறிவை கொடுப்பா நீ நம்பி இருக்கிறீங்களோ அது யார் தான்? நான் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? அறிவை கொடுத்துருக்கிறேன். சரியா? இந்த ரெண்டு கொண்ட ஒன்று கிறிஸ்து என்கிற பதங்கள், கிறிஸ்து என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு பிற்காலத்தில் சீடர்கள் எழுதும் போது எங்கெல்லாம் கிறிஸ்துவை அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசுவின் கோணத்தில் சிந்திக்கும் போது பாமர மக்கள், பொதுமக்களுடைய நம்பிக்கையை இயேசு தட்டவில்லை. அப்படி தட்டியிருந்தா சீடர்கள் எப்பவே ஓடிட்டு இருப்பாங்க, ஆரம்பத்திலே ஓடிட்டு இருப்பாங்க. இப்படி கிறிஸ்தவர்கள் இந்த புதிய ஏற்பாடு என்னும் இந்த நூலை கிறிஸ்துவை மையமாக வைத்து தங்களுக்கான வேதமாக எழுதி, யூத வேதமாகிய பழைய ஏற்பாடு, கிறிஸ்தவ வேதமாகிய புதிய ஏற்பாடு இரண்டையும் இணைத்து பைபிள் என்ற இந்த வேதத்தை உருவாக்கி கொண்டார்கள். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? வேதம் கடவுளுடைய வார்த்தை, வேதம் இறைவன் அருளியது, எங்கள் வேதம் உண்மையானது, எங்கள் வேதம் சத்தியமானது, அதை தவிர உலகத்தில் கடவுள் வேறு எதையும் என்ன செய்யவே இல்லை, கொடுக்கவே இல்லை, எங்களுக்குத்தான், எங்கள் வழியாகத்தான், எங்களுக்குத்தான் அருள் செய்திருக்கிறார் என்று அவர்கள் நம்பிக்கையில் அவர்கள் ஆணித்தரமாக 500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு வேதம் உலகத்தில் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைபிள் உருவாக்கும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்குறாங்க. அவன் யோசிக்கிறான், இதை விட பெஸ்டா செய்யணும்ல, லேட்டஸ்டா செஞ்சு எப்படி செய்யணும், இதுல இருக்கிற குறையெல்லாம் சொல்லாத அளவுக்கு செய்வோம். அப்ப இதுல என்ன குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது மனிதர்களால் எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது? ஆமா, ஏறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு மேல 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல, பல்வேறு கலாச்சாரங்களை, பல்வேறு வரலாற்றியல் கதைகளோடு இதை என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. மனிதர்கள் கை வைத்ததினால் எப்படியும் இதில் என்ன இருக்கிறது, பிழை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி இதற்கு எதிராக எழுந்த சமயம் தான் இஸ்லாம் என்ற சமயம். அந்த சமயம் ஒரு வேத நூலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதுக்கு பேர் தான் அது குர்ஆன். அந்த குர்ஆனை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன? கடவுள் அருளினார், இறைவன் அருளி, இறைவனால் ஏவப்பட்டுத்தான் இந்த பைபிளை எழுதினார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனாலும் எழுதியது யார்தான்? மனுஷன் தான். அப்ப அதனால கடவுள் ஆவியே அருள் செய்திருந்தாலும் எழுத்து மனிதர்கள் எழுதுறதுனால பிழை கட்டாயம் இருக்கும். அப்ப எங்க வேதம் எப்படிப்பட்டது? அருளியதும் இறைவன் தான், எழுதியதும் இறைவன் தான். ஏன்னா எங்க நபிகளுக்கு என்ன தெரியாது, எழுத படிக்க தெரியாது. அப்ப இது வானத்திலிருந்து என்ன பண்ணிருக்கேன், இறைவண்ணத்திலிருந்தே இறங்கி வந்திருக்கிறது. இந்த தூது, இந்த செய்தி, இதில் உள்ள கருத்துக்கள் இறைவண்ணத்திலிருந்தே இறங்கி வந்திருக்கிறது. இதோட பெஸ்ட் தான் நான் சொல்றேன் இல்லையா, இனிமே உலகத்துல 240 கோடி மனிதர்களை உள்ளடக்கி விட்டது என்ன மதம்? கிறிஸ்தவ மதம். என்ன நம்பிக்கை? இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார். எல்லாமே, எல்லா மதங்களும் இது இருக்கு. அவதாரங்கள் எல்லாமே கண்ணிக்கு பிறந்தார், கண்ணிக்கு பிறந்தார், கண்ணிக்கு பிறந்தார் தான் எல்லா மதங்களுமே அவதார கதைகள் சொல்லி இருக்குது. இதுக்கு மேல உலகத்துல ஒரு சமயம் பிறந்து ஒரு மதம் உருவாகி இது எல்லாம் ஜெயிக்கணும்னா அது என்ன அளவுக்கு இருக்கணும்? அம்மாவே இல்ல, அப்படியே வானத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, புதுஸ்டார்னு கதை எழுதினா மட்டும்தான் அது டாப்பு போகும். அப்படிதான் இது வரைக்கும் எல்லாரும் இவங்க எழுதுனாங்க, அவங்க எழுதுனாங்க, இவங்களுடைய வந்தது. அதுக்கு அடுத்து இது எல்லாம் தாண்டி ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் லேட்டா ஒருத்தர் சிந்திக்கிறான், மனுஷன் கை வச்சாலும் என்ன ஆயிடும், மனிதர்கள் எழுதினார்கள் என்கிற கருத்தை முன் வச்சாலே சிக்கலாயிடும். அப்ப என்னதான் சொல்லணும், நேரடியா இறைவன் மானத்திலிருந்து இறங்கணும். நம்பிக்கை படி உறுதிச்சு. இதுல மனிதர் கையே வைக்கல. குர்ஆன்ல யாரையும் கை வைக்கல, மனிதர் கையே வைக்கல. அப்ப இதோட அது என்னதான், சிறந்ததுதான். ஆனா உண்மையிலேயே என்ன இருக்குது,
இங்க ஆபிரகாம் கதையிலிருந்து, சாலமோன் கதையிலிருந்து, தாவீது கதையிலிருந்து, மோசே கதையிலிருந்து, இங்க மதத்துக்காக இவங்க கொண்டிருந்த நம்பிக்கை தீவிரவாதங்கள் இருந்து, பிற இனங்கள் மீது கொண்டிருந்த வெறுப்புகள் இருந்து எல்லாமே அதான் இருக்குது. ஆனா மனுஷன் நேரடி யார் எழுதி கொடுத்தாரு? இறைவனை எழுதி. இப்படி சமயங்கள் காலம் தோறும் ஒரு புத்தகத்தை உருவாக்கி விடுகிறது. அந்த புத்தகங்களை கற்பனைகளால், கதைகளால் அவர்கள் நிரப்பி விடுகிறார்கள். அந்த கற்பனைகளுக்கும் அந்த கதைகளுக்கும் உலக மனிதர்கள் வசப்படுத்தப்படுகிறார்கள். இப்ப நாம என்ன செஞ்சுக்கிறோம்னா, உண்மையிலேயே ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த ஒரு கடவுள் தான் முழு உலகத்தையும் படைச்சிருக்கு. அந்த ஒரு கடவுள் முழு உலகத்தையும் நேசிக்குது. எல்லாருமே கடவுள் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கு. அப்போ தன்னால் படைக்கப்பட்டு, தன்னால் அன்பு கூறப்படுகிற, தன்னால் நேசிக்கப்படுகிற இந்த மனுக்குலம் நல்லா வாழணும் அந்த கடவுள் நினைக்கிறான். ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறான். சரியா வாழணும்னு நினைக்கிறான். அப்படி வாழ்ந்து அவர்கள் தன்னை அடையணும்னு நினைக்கிறான். இப்ப அவர்களுக்கு ஒரு மறையை கொடுக்கணும், ஒரு திருமறையை கொடுக்கணும், ஒரு இறைவேதத்தை கொடுக்கணும். இறைவன் விரும்புறான்னா உண்மையிலேயே எந்த புத்தகத்தை அவன் கொடுத்திருப்பான்? பைபிள் கொடுத்திருப்பானா? குரான் கொடுத்திருப்பானா? யூத வேதம் பழைய ஏற்பாடு கொடுத்திருப்பானா? கிறிஸ்தவ வேதம் புதிய ஏற்பாடு கொடுத்திருப்பானா? பகவத்கீதை கொடுத்திருப்பானா? எதை கொடுத்திருப்பான்? யோசிக்கலாமா வேண்டாமா? இப்ப இங்க இஸ்லாமிய, அதனால குரானை சிந்திக்க முடியாது. எல்லாரும் எங்க இருந்து வந்தவங்க? கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தவங்க. அதனால யூத வேதத்தையும் புதிய ஏற்பாடையும் கிறிஸ்தவ வேதத்தையும் மட்டும்தான் நீங்க அதிகமா அறிஞ்சிருக்கீங்க. அவங்களுடைய அளவுகோல் வச்சே நம்ம சிந்திப்போம். கிறிஸ்தவ வேதம் உண்மையிலேயே வேதம் என்பது என்ன, வேத வாக்கியம் என்பது என்ன, அதற்கான தகுதி என்னது, இதுக்குமே வேறு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்குள்ளேயே வச்சு பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு பவுல்? தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பைபிள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பைபிள் அத்தனை வாக்கியங்களும் சொற்றொடர்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவி இதில் உள்ள வார்த்தைகள் என்ன பண்ணிருக்கு? அருளி இருக்கிறது. சரியா? அப்போ இந்த யூத மதம் கொண்டிருக்கிற இந்த வேதத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த உயிர்களை அவங்களுடைய குலதெய்வம் யெகோவா சாமியை கும்பிடுறதுக்கு, அவரிடத்துல இவங்களுடைய குற்றங்களுக்கான, தவறுகளுக்கான, மீறுதல்களுக்கான பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எந்தெந்த உயிர்களை எப்படி துண்டிக்கணும், எப்படி கொல்லணும், எப்படி பலியிடணும் என்கிற கருத்தை யாரா கொடுத்திருக்கிறதா நம்புறாங்க? தேவாவி, யெகோவாவின் ஆவிதான் அருள் செய்திருக்கிறது. யெகோவா தான் ஒரு புறாவை பிடிச்சி அதை கொண்டு அந்த ரத்தத்தை பலிபீடத்துல சிந்தி, கை கால்கள் எல்லாம் ரத்தைகள் எல்லாம் தனித்தனியா பிச்சு எடுத்து, உள்ள இருக்கிற குடல் எல்லாம் எடுத்து, அதனுடைய நீரகம் மற்ற உறுப்புகள் எல்லாம் சிதைச்சு எல்லாத்தையும் பலிபீடத்துல போட்டு, யெகோவாவின் ஆவி இறங்கி வந்து அந்த ரத்தப்படையில என்ன பண்ணும்? சுகந்த வாசனையா முகர்ந்து கொள்ளும் அளவுக்கு அப்படி மூக்குல வாசத்துக்கு உறிஞ்சா அப்படியே அது உள்ளதெல்லாம் அப்படியே யெகோவாவுக்கு போயிடும். இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேதத்தில், யூதர்கள் தங்கள் வேதமாகிய பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார்கள். இதை அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ரத்த படையில அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தைங்கிறாங்க. இன்னொரு இடத்துல அதே யெகோவா சொன்னதாக மோசே என்ன எழுதுறாருன்னா, தங்களுடைய மத நம்பிக்கைக்கு விரோதமா, தங்களுடைய கடவுள் கருத்துக்கு எதிரா, தங்கள் குடும்பத்திலேயோ தங்கள் உறவினர்களையோ யாராவது எழுதி எதிர்கருத்து பேசலாம். என்ன மாதிரி? கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமா, யூத மதத்துக்கு விரோதமா, யூதம் சொல்லாத, கிறிஸ்தவ சொல்லாத ஒரு கடவுள் கருத்து நான் பேசுறேன். உண்மையிலேயே நீங்க நல்ல யூதர்கள்னா, நல்ல பைபிளை விசுவாசிக்கிறவங்கன்னா, நீங்க இந்த தேவனுடைய வார்த்தை நம்புறவங்கன்னா என்ன செய்யணும்? முதல்ல என்ன கொலை செய்யணும்? புரிதலுக்கு யூதர்களுடைய வேத எழுத்தின்படி, கிறிஸ்தவர்களுடைய பைபிள் இதில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் உண்மையிலேயே இந்த வேத புத்தகத்தை நம்புகிறவர்கள் என்றால், இதனை விசுவாசிக்கிறவர்கள் என்றால், இதனை பின்பற்றுகிறவர்கள் என்றால், இந்த பைபிளுக்கு விரோதமாக, இந்த மதங்களுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை பேசுகிற என்னை முதன்மையா என் கொண்டாட்டி அடிக்கணும். நீங்க உள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எல்லாம்
மனுஷன் நீ வாழவே தகுதி இல்லை, சாவடா அப்படின்னு முதல் அடி யார் அடிக்கணும்? காரணம் அடிக்கும். அப்புறம் ரெண்டாவது அடி அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கும். அப்புறம் மூணாவது அடி தம்பிங்க, மச்சிச்சிங்க, அப்புறம் கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் சேர்ந்து, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்து. இதுதான் நடக்காம போகும்போது, இது நடக்காம போகும்போது சும்மா நீ சொல்ற கண்டிப்பா என்ன செய்யலாம் போகுது, நடக்கலாம் போகுது பாருங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை கொலை செய்யணும். இதைத்தான் தேவனுடைய ஆவி அருள் செய்திருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அப்ப அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்றதை நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குது. சரி, புதிய ஏற்பாடு என்னும் கிறிஸ்தவத்துக்கு இன்னும் அங்கே நிறைய இருக்குது, ஏகப்பட்டது உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாபிலோனியருடைய குழந்தைகளை பிடித்து, அந்த இடம் பாருங்க, பாபிலோனியருடைய குழந்தைகளை பிடித்து கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் எழுதுறான். யாரை பிடிச்சு? யாரை பிடிச்சுங்க? குழந்தைகளை பிடிச்சு பாறை கல்லுல அடிச்சு கொள்ளணுமா? நம்ம ஊர்லயாவது பெண் குழந்தைங்க பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாங்க அமைதியா. இவன் எங்க போயிட்டான் பாருங்க, பாபிலோனியருடைய குழந்தைகளை பிடித்து கல்லில் மோதி அடிக்கிறவன் யாரா? நீங்க நான் பாக்கியவான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கேளுங்கள் கேளுங்கள் ஆண்டவனின் வார்த்தைகளை, மலையரசன் சொற்பொழிவை செவி கொடுத்து கேளுங்கள். என்ன பாக்கியவான்கள் என்றாரே, பாக்கியவான்கள் என்றாரே. நோ, பாபிலோனின் குழந்தைகளை பிடித்து கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். மல்லி அடுத்த அந்த பாட்டை எழுதணும், பாபிலோனின் குழந்தைகளை கையில் பிடித்து கல்லிலே மோதி அடித்தால் பாக்கியவான் என்பாரே. அப்படிதான் எழுதியிருக்கான். அதுக்கு அவன் கொடுக்கிறது என்ன? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சாதா மனுஷங்கள்லாம் எழுதல. யாரே கொடுத்தது? கடவுளுடைய ஆவியே சொல்லி இருக்குது. கடவுளுடைய அருளாலே அது அருளப்பட்டிருக்கிறது என்று ஏகப்பட்டது. கொலை, கொள்ளை, களவு, என்னென்ன செயல்பாடுகளை அந்த மனித சமூகம் செய்ததோ அத்தனைக்கும் ஆதாரம் தேவ ஆவி அருள் செய்தது. இதுதான் எங்களுடைய வேதம் என்று யூத மதம் நம்புகிறது. கிறிஸ்தவத்துக்கு வந்தா அவன் டாப்ல போயிட்டான். அவன் எங்க போயிட்டான்? டாப்ல போயிட்டான். எங்களுடைய கடவுள் அவர் தன்னுடைய மகனையே பாவ பரிகாரத்துக்காக பலியிட சொன்னார். நாங்க அவர் என்ன பண்ணிட்டோம்? பலியிட்டு விட்டோம். அவருக்குள்ள வந்தாலும் யூதர்கள் வேறு, யூதர் அல்லாதவர்கள் வேறு. மரம் என்ன மரம்? ஒன்னு ஒலிவ மரம், ரெண்டாவது காட்டு ஒலிவ மரம். அப்படின்னா நகரவாசி ஆதிவாசின்னு சொல்லுவோம்ல, நகரவாசி ஆதிவாசி. ஆதிவாசினாவே என்னன்னு சொல்லுவான்? இதுங்க காட்டுல திரியிற ஆதிவாசிங்கிட்ட இருக்க. அப்படின்னா என்ன? பாமரர்கள், நாகரிகமற்றவர்கள், அறிவை எட்டாதவர்கள், இன்னும் வளர்ச்சி பெறாதவர்கள், இன்னும் சமூக ஒழுக்கத்தை அறியாதவர்கள், வளர்ச்சி அடையாதவர்கள் என்கிற நிலையிலே வேறுபடுத்தி வைத்திருக்கிறது. அதுவும் இறுதி தீர்ப்பு என்ன எழுதுது? அவர்களுடைய மீட்பராகிய கிறிஸ்து வருவார். கல்கி அவதாரம், கடைசி அவதாரம் வரும். அப்படி அவர் வரும்போது வெள்ள குதிரையின் மேல பட்டயத்தோடு வருவார். யூதர்களையும் யூதர்களுடைய நம்பிக்கையையும் யெகோவாவையும் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளாத எல்லா மனிதர்களையும் சங்கரித்து விடுவார். அங்கிருந்து தூதன் குதிரை வாய பொளந்து நெருப்பு கக்கும், அப்படின்னு நெருப்பு கக்கும். அந்த நெருப்பு கக்குன உடனே அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்க? செத்து போயிடுவாங்க. தானே? ஒவ்வொரு மஞ்சள் நிற குதிரை வரும். அது ஒரு இந்த தூதன் எக்கால ஊதும் போது இந்த குதிரை வரும், இவன் ஊதும் போது அது வரும். அப்ப இந்த அக்னி போடப்படும், அப்புறம் இந்த பட்டயம் வரும், இந்த கொள்ளை நோய் வரும். அப்படி ஒவ்வொன்றா போட்டு உலகமே என்ன பண்ணு போயிடும்? தொடச்சு போட்டுரும். யார் அருளியது? தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. இஸ்லாமுக்கு வந்தா, குரானை எடுத்து வச்சா, அவர்களும் யுத்தம், மதத்துக்கான கொலை புனிதம். வராதவர்கள் அத்தனை பேரும் பூமியிலிருந்து சங்கரிக்கப்பட்டு போவார்கள். இப்படி
தேவ ஆவினாலே இறைவனாலேயே நேரடியாக அருளப்பட்டது என்று நம்புகிற அத்தனை வேதங்களுமே உலக அழிவை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. இனங்களை வேறுபடுத்தி தான் பேசுகிறது. இவைகளைத்தான் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? தேவாவினாலே அருளப்பட்டது. அடுத்த தகுதி அதுல என்ன காண்பிக்கிறாங்க? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. படிக்கிறீங்களா? யாராவது படிச்சவங்க நல்லா தானே இருக்கும். அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். முதல் தகுதி என்ன? தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகணும். எதுல தேர்றது? முதல்ல தேர்றதுன்னா என்ன? தேறினவன் ஆகுறதுன்னா என்னங்க? முத்துறது. தேறினவன் ஆகுறதுன்னா என்னங்க? முத்துறது. முத்தி முத்தி முதலியார் ஆயிடணும். சரியா? அப்படி எப்படி முத்துறது? தேறினவன் ஆகிறது. அதுல எக்ஸ்பர்ட் ஆகுறது அவங்க. சரியா? எப்படி எதுல ஆகிறது? பழைய ஏற்பாடு எனும் யூத மத நூலை படித்தால் அவன் எதில் தேறினவன் ஆவான்? கொலை செய்வது எப்படி, கொள்ளையடிப்பது எப்படி, அடுத்தவங்க ராஜ்யத்தை பிடுங்கிக்கிறது எப்படி. நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ வெட்டாத கிணத்தில் தண்ணி குடிப்பாய், நீ நடாத திராட்சை செடியில் பழம் பறித்து சாப்பிடுவாய். அப்ப பழைய ஏற்பாடுங்கிற யூத நூலை படிச்சா வெட்டினவனை துரத்திட்டு கிணத்தை பிடிக்கலாம், கட்டினவனை துரத்திட்டு வீட்டை பிடிக்கலாம், நட்டவனை துரத்திட்டு திராட்சை செடி பழத்தை பறிச்சுக்கலாம். ஆமேன் சொல்லுங்க சாமி. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெட்டாத கிணறு வேணும்? எத்தனை பேருக்கு கட்டாத வீடு வேணும்? எத்தனை பேருக்கு நடாத திராட்சை செடி வேணும்? எங்க வந்தீங்கன்னா போதும், யூத மதத்துக்கு வந்தீங்கன்னா, பைபிளுக்குள்ள வந்தீங்கன்னா, பழைய ஏற்பாடை நம்பினீங்கன்னா, அங்குள்ள வார்த்தைகளை நம்பினீங்கன்னா போதும். வெள்ளிக்கிழமை இந்த தபலா டோலாக்கெல்லாம் ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தா அதை வாங்கிட்டு வர போயிருந்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனா வாய் நிறைய வெறும் பொய். மனசாட்சியே இல்லாத மனுஷன், மனசாட்சியே இல்லாத ஒரு பொய். அப்படிப்பட்ட ஒரு பொய் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அந்த கோவத்தை அடிக்க ராத்திரிலாம் தலைவலி வந்துருச்சு எனக்கு. ஆனா சொல்ற சாட்சி பாத்தீங்கன்னா 4.5 லட்சத்துக்கு மேல கடந்தது. இயேசு கிட்ட போனேன், ஏஜி மோகன் சபைக்கு போனேன், அங்க அப்படியே வல்லமை கொட்டி கிடக்குது. ஒரே வாரத்துல கடன்லாம் போயிடுச்சு, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வந்துடுச்சு. என் தம்பி இப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, கோடி ரூபாயில பங்களா வாங்கியிருக்கிறான், இவ்வளவு லட்சத்துல கார் வாங்கியிருக்கிறான், இப்படி ஆயிருக்கிறான், அப்படி ஆயிருக்கிறான்னு. இவங்க கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார்னாவே என்னதான் பேசுறாங்க இவங்க. துட்டு நிறைய இருக்கணும், வீடு இருக்கணும், பங்களா இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா. ஏன்னா வெட்டாத கிணத்தில் தண்ணி குடிப்பாய், நடாத திராட்சை செடியில் பழம் பறிச்சு சாப்பிடுவாய், கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். அப்போ வீடு, பங்களா, காரு, கிணறு, தோட்டம், துறவு, பழம், நகை, நட்டு இதெல்லாம் வந்துட்டா கடவுள் என்ன பண்ணிட்டார்னு அர்த்தம்? ஆசீர்வதிட்டார்னு அர்த்தம். அறிவு, உணர்வு, புரிதல், வாழ்க்கை, இறைய பார்க்கிற தரிசனம், இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் எவனுக்கு வேணும்? அதெல்லாம் யாருக்கு வேணும்? அவசியமே கிடையாது. ஏனென்றால் அதுதான் அவங்க போதிக்கிறாங்க, அதுதான் அங்க நிறைஞ்சு கிடக்குது, அதுதான் அவங்க இஸ்ரேலுக்கு வாக்கு பண்ணியிருந்தது, அதுதான் யூதர்களுக்கு வாக்கு. அவங்க காலமெல்லாம் அதைத்தான் தேடி ஓடினாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்றீரே, தருவேன் என்றீரே, தருவேன் என்றீரே. மொத்த ப்ரிப்பரேஷன் ஆயத்தமும் எதுக்குதான்? உங்களுக்கு அதை அடையறதுக்கு தான். அப்போ இந்த பூமியில் உள்ள அழிந்து போகிற சொத்துக்களை அடைவதற்கு அவர்கள் தேவன் அருளுகிறார், ஆசீர்வதிக்கிறார், சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை அடையணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் முட்டுறாங்க. அதே பேராசை, அதே தேடுதல், அதே மாதிரி வாழ்க்கை, அதே மாதிரி நான் எப்படின்னா இருப்பேன் சாமி, உன் கோயிலுக்கு வந்துட்டுனா உனக்கு தசம்பாங்க கொடுத்துட்டுனா எனக்கு கொடுவேதெல்லாம் கொடுத்துரு. இதுல ஒரு பெருமை. என் தம்பி மாசத்துக்கு 40,000 தசம்பாங்க கொடுக்குறான். ஏன் கொடுக்குறாங்க? நான் எங்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஏன் கொடுத்துருந்தாங்க? ஏன் கொடுக்குறோம்? ஏன் கொடுத்தோம்? நான் 40 கொடுத்தா நீ எனக்கு திருப்பி எப்படி கொடுப்ப? இரட்டிப்பான மடங்கு தருவ, நாலத்தனையா தருவ.
அவனே ஒரு பாவியே மனம் திரும்பி அநியாயமாய் அவனிடத்தில் நான் வாங்கியிருந்தால் நாலத்தனையா திரும்ப தரம் கொடுத்தான். அப்ப பரிசுத்தமான தேவன் எத்தனையா தருவாரு? எத்தனையா தருவாருங்க? உயிர்கள்லயே 6வது அறிவு மனுஷனை படைச்சிருக்கிறாரு. அப்ப ஒரு 7வது 8வது அறிவாவது அவருக்கு இருக்கணும் இல்ல? அப்ப எத்தனை அளவு கொடுப்பாரு? 8 கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் எத்தனையா தருவார்? 8 தருவார். ஆக அடுத்த வாரத்துல இருந்து நீங்க என்ன கொடுக்கணும்? அனிதா சிரிச்ச சிரிப்புக்கு அடுத்த வாரம் பெரிய கவர் வரும் போல் தருது. 8 திருப்பி தருவார். பிரிட்ஜ் இப்ப எத்தறதுக்கு போறான். அடுத்த வாரம் நான் தரது, நான் இப்பயே போய் கவர்ல போட்டு வரேன்னு போறான் அவன். ஏமா இவர் கவர் கேட்கிறாரு, அதுக்கு போகாமே உட்காந்துக்கலான்னு வந்துட்டான். இனிமே நடுவுல யார் எழுந்து போறாங்களோ அவங்க தசம்பாகம் கொடுக்கணும். வச்சுக்கலாமா? நடுவுல எழுந்து போறாங்களோ அவங்க தசம்பாகம் கொடுக்கணும். ஓ, இங்க இருந்தா நான் தருவனா? சோ இறைவன் பொருள் தருவார், பொண்ணு தருவார், வீடு தருவார், மாடு தருவார், சொத்து தருவார், சுகம் தருவார் என்று இதனைத்தான் அவர்கள் நம்பிக்கையா கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் அவங்க வேதங்களை படைச்சுக்கிட்டாங்க. இதுலதான் அவங்க தேறிட்டு இருக்காங்க பாருங்க. தேவ மனுஷன் தேறினவனாகவும். புதிய ஏற்பாடு படிச்ச எதுல தேர்வாங்க? நான் பரிசுத்த ஜாதி, நீ புற ஜாதி, நீ எல்லாம் சாத்தான். புதிய ஏற்பாடு படிச்ச வரக்கூடிய அறிவு என்ன? பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு அறியாததல்ல, பிசாசினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியாதல்ல, யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான், அப்பாலே போ சாத்தானே என்று பைபிளை படிக்க படிக்க அவங்க எதுல தேர்றாங்க தெரியுமா? சாத்தான் துவத்துல தேர்றாங்க. எங்க இருக்கிற பிரதர், சாத்தான் என் வாழ்க்கையில எப்படி விளையாடுறான்னு தெரியுமா பிரதர்? என்னன்னா வழியில வரான் தெரியுமா? சாத்தான் என்னென்னமோ பண்ணி பாக்குறான் பிரதர், ஆனாலும் ஆண்டவர் ஒன்னும் அவனை அசக்க விடல பிரதர். எல்லாத்துக்கும் எதுதான்? சாத்தான் தான். ஒரு ஆராதனை, ஒரு வழிபாடு நடத்தினா கூட சாத்தானின் ஆவியை கட்டணும், அதை துரத்தணும், அதை தடை பண்ணி வைக்கணும், அதெல்லாம் செட் பண்ணி ஆண்டவர் ரெடியா வச்சாதான் இவங்களுக்கு எதுவே துவங்கும். பாட்டே துவங்கும், வழிபாடே துவங்கும். சாத்தான் துவத்தில் தேறினவர்கள் ஆகிறார்கள். புதிய ஏற்பாடு படிச்சா எதுல தேர்றாங்க? சாத்தான் துவத்துல தேர்றாங்க. பழைய ஏற்பாடு படிச்சா எதுல தேர்றாங்க? கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, சொத்து சேர்க்கறது, தசம்பாகம் வாங்குறது, அதுல பெருகிறாங்க. இப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். அடுத்த வார்த்தை, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி. எது நற்கிரிய? அடுத்த சொத்து ஆட்டை போடுறதா? குடியிருக்கிற இனத்தை துரத்தி விட்டு அவன் நாட்டை வீட்டை புடுங்கிக்கிறதா? நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவன், நீ ரொம்ப தூரமானவன் ஒருத்தர் இழிவுபடுத்திக்கிறதா? இல்ல ஆண்டவனே என்னை பெண்ணாகவோ நாயாகவோ புறஜாதியானாகவோ படைக்காததற்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு வேண்டுதல் பண்றதா? அந்த வேண்டுதல்ல ஒரு ஆண், ஒரு யூத ஆண் அந்த வேண்டுதலை செய்யும் போது அவன் வீட்டுல இருக்கிற அவன் பொண்டாட்டி, அவன் பெத்தெடுத்த அவன் மக, அவனை பெத்தெடுத்த தாயே அங்க என்ன பண்ணப்படுறா? அவமதிக்கப்படுறா தானே? என்ன நீ யாரா படைக்கலங்கிறான், பெண்ணா படைக்காததுக்காக நன்றின்றான். அப்ப பெண் பிறப்பு, பெண்ணாக பிறப்பது என்பது அந்த குலத்தில் இழிவு. அதோடு நிறுத்துறானா, நாயா கூட படைக்கல அதுக்காக நன்றின்றான். அதோடு என்ன புறஜாதியா படைக்கலையே, யூத ஜாதியா படைச்சிட்டே நன்றின்றான். அப்ப என்ன சொல்ல வரான்? யூத ஜாதி, புறஜாதி, நாய், பெண்ணு, இது மூணும் இழிப்பிறப்பு. இதான் நற்கிரியா? என்ன நற்கிரியை செய்யறதுக்கு? இங்க வந்தா அங்க காட்டுற நற்கிரியை என்னன்னு போனா, நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்துரு. என்ன பண்ணு? நீ ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிற, அந்த நம்பிக்கையை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நம்பிக்கையை இழக்கிறதோட எதை விட்டுரு? உயிரை விட்டுரு. பாதி வேதம் என்ன சொல்லுது? உன் நம்பிக்கைக்காக உயிரை எடுன்னு சொல்லுது. மீதி வேதம் என்ன சொல்லுது? உன் நம்பிக்கை காப்பாத்திக்கிறதுக்காக உயிரை விடுன்னு சொல்லுது. நல்லா இருக்கு சிட்டிங்க. பாதி வேதம் என்ன சொல்லுது? நம்பிக்கைக்காக உயிரை எடுன்னு சொல்லுது. மீதி வேதம் என்ன சொல்லுது? நம்பிக்கைக்காக உயிரை விடுன்னு சொல்லுது. ஆக மட்டும் உயிரை மதிக்காத.
எல்லா உயிரும் சமம் அல்ல, எல்லா உயிரும் இறைவனுக்கு ஏற்றதல்ல, எல்லோரும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அல்ல. படிங்க அடுத்து. எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. அப்போ இறைவனுடைய வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை, வேத வார்த்தை, மறை வார்த்தைனா அது என்னென்ன செய்யணும்னு அவனே கொடுக்குறான். அது உன்னை தேறினவன் ஆக்கணும், நற்கிரியைக்கு உன்னை சிறந்தவன் ஆக்கணும், உனக்கு தேவையானதை அது உபதேசிக்கணும், உன்னை சீர்திருத்தம் செய்யணும், உனக்கு நீதியை படிப்பிக்கணும், உன்னை அது கடிந்து கொண்டு உன்னை வழிநடத்தணும். இந்த 6 செயல்பாடுகளை எந்த நூல், எந்த மறைநூல் உனக்கு செய்கிறதோ அது தேவாவினால் அருளப்பட்ட தேவன் அருளிய வேத வாக்கியன் எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுகோல்ல யூத மதத்தின் பழைய ஏற்பாடு நிக்குதா? அது என்ன உபதேசிக்குது? மோசேயின் உபதேசம். பழைய ஏற்பாடு யூத மதத்தின் பழைய ஏற்பாடு அது என்னதான்? மோசேயின் உபதேசத்தை சாரமாக கொண்டது. மோசேயின் உபதேசம் என்ன? என் ஜனமாகி இஸ்ரவேல் நல்லா இருக்கணும், உலகத்தின் பிற இனங்கள் எல்லாம் அழிஞ்சு போனோம், அவங்களுடைய கொள்ளை பொருள், அவங்க சொத்துக்கள் எல்லாம் என் ஜனத்துக்கு வந்து சேரணும், அவங்க எல்லாம் அழிஞ்சு போகணும். இது வந்து உலக மனிதர்கள் அத்தனை பேரும் வாழ வைக்கிற உபதேசமா? சொல்லுங்க. ஒரு கடவுள், எல்லாரையும் படைச்ச கடவுள், எல்லா மனிதர்களும் வாழணும்னு விரும்புற கடவுள் இப்படி ஒரு உபதேசத்தை கொடுக்க முடியுமா? கொலை செய்யக்கூடாது, ஆனா என்ன பண்ணணும்? வெறும் கொலையை மட்டும் கரெக்டா செய்யணும். கொலை செய்யக்கூடாது, ஆனா வெறும் கொலையை மட்டும் கரெக்டா செய்யணும். என்ன சாமி சொல்ல வர? கொஞ்சம் தெளிவா சொல்லு. செய்யின்றியா, செய்ய வேணான்றியா? புரியல உனக்கு? உன் ஜாதியில ஒருத்தர் என்ன பண்ணிக்க கூடாது? கொலை பண்ணிக்க கூடாது. ஆனா நீங்க ஒட்டுமொத்த ஜாதியை ஒன்னா சேர்ந்து அடுத்த ஜாதியெல்லாம் என்ன பண்ணிடணும்? கொலை பண்ணி போட்டுடணும். உபதேசம். இந்த உபதேசம் உலகத்துல எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டா என்ன ஆகும் யோசித்து பாருங்களா. இப்ப நான் தமிழ் ஜாதி, கடைசி தமிழ் ஜாதியாக்க வேண்டாகுது. நான் வந்து தமிழ் இனம், பக்கத்துல ஆந்திரால தெலுங்கர் இனம் இருக்குது, இந்த பக்கம் கன்னட இனம் இருக்குது, இந்த பக்கம் மலையாளிகள் இருக்கிறாங்க. இப்போ இறைவன் எனக்கு வாக்கர்ல இருக்கிறான், யெகோவாவின் ஆவி என் மீது இறங்கி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார்? தமிழர்களே ஒன்றுபடுங்கள், நாம் எல்லாரும் இணைந்து நம்மை சுற்றியுள்ள அந்நிய ஜாதிகளை அழித்தொழிப்போம். மொத்தம் சொல்றானே ஒரு தெலுங்கு வேட்பாளர், வால் இருக்குதுரா வாலு, நாம் தமிழர்னு வந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகுது, என்கிட்ட என்ன இருக்குது? வால் இருக்குது, விஜயநகர ஆட்சி திரும்பி வருவன்றான். இது உபதேசம் தானே? இந்த பைபிள் படி இது என்னது? உபதேசம் தானே? ஒரு இனம் ஒன்றுபட்டு பிற இனங்களை அழித்தொழிப்பது இறை உபதேசமா? இறைவனுக்கு எதிராக, இறைவனுக்கு நிகராக சாத்தான் என்னும் ஒரு உருவம் இருந்து, ஒரு நபர்த்துவம் இருந்து, ஒரு சக்தி இருந்து, அது செயல்பட்டு மனிதர்களை வஞ்சித்து அவர்கள் வாழ்வை அழித்து ஒழிக்கிறது. அதற்கு எதிராக இறைவன் எப்போதும் போராடி கொண்டிருக்கிறான். மனிதர்கள் அந்த தீய சக்திக்கு எதிராக எப்போதும் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இறைமையின் உபதேசமா? இது என்ன நீதியை படிச்சு கொடுக்குது? என்ன சீர்திருத்தத்தை உருவாக்குது? என்ன கடிந்து கொண்டு உபதேசிக்குது? இது முன்வைக்கிற உபதேசம் தான் என்ன? இது எப்படிப்பட்ட ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டதுன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இந்த கிறிஸ்தவங்க பேசுவாங்க பாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் all scripture is given by spirit of God, அவ்வளவுதான். எல்லா வேத வாக்கியம் தேவாவினால் அருளப்பட்டிருக்குது. அது என்னன்னாலும் அது என்னதான்? தேவ ஆவியில் தான் அருளப்பட்டிருக்குது. தேவ ஆவியினால் அருளப்பட்டதை மனிதர்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. தாவீது, என்னடா ஆச்சு உனக்கு? அறிவு கட்டவனே, ஏன்டா அவன் பொண்டாட்டி போய் எடுத்த? என்கிட்ட கேட்டு இருந்தேனா? உனக்கு அழகழகா எத்தனை பொண்டாட்டி வேணுமோ கொடுத்திருப்பேனடா. யார் சொல்றது? தேவாவினால் அருளப்பட்டது. நீ ஏன் அவன்கிட்ட போய் கேட்ட? அவன் போய் ஏன் எடுத்த?
நான்சென்ஸ் பையில. என்கிட்ட வந்து கேட்டுதான் நான் என்ன பண்ணிருப்பேன்? ஏன்னா பூமியில எங்கெங்க அழகிய படைச்சிருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அவ எங்கெங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணிருப்பேன்? புடிச்சுன்னு வந்து உனக்கு கொடுத்துருப்பேனே. அப்ப என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, யெகோவா தேவனே, ஆமென், அல்லேலூயா, கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரே, இந்த அவைகள் அழகிகளே இல்லையப்பா, ஷபல பரபா, எங்கெங்க ஒளிந்திருக்கிறார்களோ, எங்கெங்க இருக்கிறார்களோ, எங்க இருந்தாலும் தேவனே, நாலாபுரத்தில் இருந்தும் அவர்களை கூட்டி சேரும் அப்பா. அழகிகளால் அவை நிரம்பட்டும் சாமி. எத்தனை இருக்கைகள் காலியா இருக்கிறது. அழகிகளால் அவை நிரம்பட்டும் சாமி. நானும் உற்சாகமாய் பேசுவேன். வேணலாம் தானே? அச்சா பாக்குறேன், என்னாச்சு இந்த மாமாக்கு? நல்லா தானே இருந்தாரு. என் பங்கன் இருக்கும்போது நல்லா இருப்பாரான்னு தெரியலையே. என்னன்னா மாமா 1ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்படின்னா போ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அவர்கள் கொடுக்கிற தகுதியில் அவர்களுடைய எழுத்துக்களே நிற்காது. ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து இந்த 6 தகுதியில சொறி பார்க்கணும். தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேறினவன் ஆக்குது, அடுத்து என்ன, நற்கிரியைக்கு தகுதியாக்குது, அடுத்து சீர்திருத்துது, அது உபதேசத்தை செய்து, அது கடிந்து கொள்ளுது, அது நீதியை படிப்புக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆதிகாமத்தை சொருவுங்க, யாத்ராமத்தை சொருவுங்க, லேவியராகமம் சொருவி பாருங்க. எல்லா புத்தகத்தையும் அதுல வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த 6 என்ன பண்ணிடும்? ரிஜெக்ட் பண்ணிடும். கொஞ்சம் நிற்கும். எது நிற்குனா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சிவப்பு மையில பிரிண்ட் பண்ணிப்பாங்களே, இயேசுவே நேரடியா பேசின வாக்கியங்கள்னு, அதை கொண்டு போய் சொல்றீங்கன்னா கொஞ்சம் நிற்கும். அந்த இயேசுவின் அந்த குறைந்த வார்த்தைகள், அந்த கொஞ்சம் போதனைகள், அதுக்கு பேர் தான் உபதேசம். இயேசுநாதர் அதை தான் என்னன்னு சொல்றாரு? என்னுடைய உபதேசம், என்னுடைய போதனை. பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை இருங்கள். பரிசேயருடைய புளித்த மாவை பற்றி பரிசேயருடைய உபதேசத்தை என்னன்னு சொல்றாரு? புளிச்சு போன மாவு. புளிச்சு போன மாவு வச்சு என்ன பண்ண முடியும்? நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தோசை எடுக்கோம், இட்லி சுட்டுக்கோம். உனக்குதான் ஒண்ணுமன்னு தெரியாது. நாங்க மொத்தமே வாழ்ந்துருக்கிறது எதில் தான்? புளிச்சு போன மாவுல தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம். அப்போ அடாடா பாருங்களா, அப்படியே இந்த யூத மதத்தின், கிறிஸ்தவ மதத்தின் புளித்தமா உபதேசத்தை உள்வாங்கி தின்ற இட்லி தோசையுமே இப்ப என்னவா மாறி போச்சு? என்ன ஒற்றுமை! உடம்பை நாம் புளித்து போன அரிசி மாவினால் கெடுக்கிறோம், உள்ளத்தை புளித்து போன பைபிள் மாவினால் கெடுக்கிறோம். கிறிஸ்தவ மதத்துக்கு போனா உடம்புக்கு என்ன பண்ணுவாங்க? புளிச்சு போன இட்லி தோசை. உள்ளத்துக்கு புளிச்சு போன உபதேசம், பரிசேயருடைய உபதேசம், வேதப்பாரகருடைய உபதேசம், இயேசுடைய உபதேசம். அதை பத்தி என்ன சொல்றாரு? என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, வந்து கத்துக்கங்க. கடவுளை பற்றி நான் கற்றுக் கொடுக்கும் அறிவு, என்னுடைய உபதேசம் லேசானது, அந்த நுகம் வந்து ரொம்ப லகுவானதுங்கிறார். அது உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக்கிடும்ங்கிறாரு. அது கொஞ்சம் நிக்குங்க. அது கொஞ்சம் இருக்குனால தான் இன்னைக்கு இருக்குது மொத்தமே என்ன பண்ணின்னு இருக்குது? ஓடிட்டு இருக்குது. அது இல்லைன்னா இது மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்கும் உலகம். சரி, இது எல்லாம் கடந்து இவங்க சொல்றாங்களே, கடவுளுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அது நற்கிரியைக்கு தகுதியானது, மனுஷனை தேறினவன் ஆக்கக்கூடியது, நீதியை படிப்பிக்கக்கூடியது, சீர்திருத்த செய்யக்கூடியது, கடிந்து கொள்ளக்கூடியது, அது உபதேசம், வாழ்க்கைக்கான முழுமையான உபதேசம் என்று உலக மொழிகளில், உலக இலக்கியங்களில், உலக சமயங்களில் எங்கு எப்படி தேடினாலும் இந்த தகுதிகளோடு நிலை நிற்கிற ஒரே ஒரு மறைநூல், ஒரே ஒரு இறைநூல், ஒரே ஒரு திருமறை, ஒரே ஒரு வேதம் எது மட்டும்தான் நிக்குது? திருக்குறள் மட்டும்தான் நிக்குது. இது வேற எங்கன்னா பேசினா அட்லீஸ்ட் ஒரு மகிழ்ச்சியாவது, முகமலர்ச்சியாவது காமிச்சிருப்பாங்கப்பா. ஏமா எப்படிதான் நீங்க மெய் மறக்கிட்டு, அப்படி மெய் மருந்து கூட கவர்ல காசுக்கு நிறைய போட்டுற மாட்டேங்கிறீங்களே, அங்க மெய்யே மறக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க. கரெக்டா இதுல மட்டும் மெய்யை எப்படி மறக்கிறீங்கன்னு தெரியல. டேய், கவருக்கு ரசிக்கிறோம், மொத்த பேரும் மெய் மறக்கணும்.
ஓஹோ, கரெக்ட் தான். 1ஆம் தேதி அதான் நடக்கணும். நாங்கெல்லாம் உங்க விழாவை பார்த்து, நீங்க போட்ட சாப்பாட்டை பார்த்து மெய் மறந்து மொய் மறந்துட்டோம். ஆக்சியா உன் அழக பார்த்து நாங்க மெய் மறந்து மொய் மறந்து பாக்கெட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். ஓ, முதல்ல மெய் வாங்கிட்டு தான் மெய் அழுகை காமிக்கிறது. எங்க விட்டோம்? வேற நூல் இருக்கா பாருங்களா, வேற நூல் இருக்கா பாருங்களா. நல்லா கவனிங்க. ஒரு இனத்தின் வரலாறு, ஒரு இனத்தினுடைய கதைகள், அரசன் கதைகள், அரசனுடைய லீலைகள், காமலீலைகள், கொலைவெறி ஆட்டங்கள், இனப்பகை, மொழிவெறி, இனவெறி, அங்கு நடந்த சர்ச்சைகள், சண்டைகள், குடும்ப சண்டைகள், பிரச்சனைகள், அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த சண்டை, அண்ணன் தம்பி அரசியலை பிடிக்கிறதுக்கு செய்து கொண்ட போராட்டங்கள், இதையெல்லாம் எழுதிட்டு தேவ ஆவியினால் அருளப்பட்டதுங்கிறான். சரியா? ஒரு 1330 குறளை ஒரே சீர் வரிசையில, எப்படி ஒரே சீர் வரிசையில இத்தனை அழகா, இவ்வளவு, அதாவது நேர்த்தினா நூல் என்பதற்கு ஒரு கட்டிடத்தை கட்டுறவங்க, ஒரு ஆச்சாரி வேலை செய்யறவங்க, ஒரு சிற்பத்தை வடிக்கிறவங்க, யாரா இருந்தாலும் அளவுக்கு எதை பயன்படுத்துறாங்க? நூல் பயன்படுத்துறாங்க. ஏன்னா நூல்னா அது துல்லியமான ஒரு அளவீடு. அப்படி துல்லியமான ஒரு அளவீடு, பிசுறு இல்லாம, என்ன இல்லாம, பிசுறு இல்லாம, கொஞ்சம் கூட பிசகாம, நெறி தவறாம, அந்த நேர்த்தி, அந்த ஒழுங்கு, அந்த சீர்வரிசை, அந்த அழகு, இத்தனையும் அமைச்சு ஒரு நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது யாரால் அருளப்படல? தேவாவினால் அருளப்படல. மனுஷன் ஞானம். இது என்ன ஞானம்? மனுஷன் ஞானம். இது என்ன ஞானம்? தேவ ஆவியின் ஞானம். இதுல இருக்கிற கதைகள் என்ன? இவன் அவன் முன்னாடி எடுத்துக்கினான், அவன் சொத்தை எடுத்துக்கினான், இவன் இந்த போய் கொள்ளையடிச்சான், அவன் அங்க போய் கொலை பண்ணான், டேய் இப்படி எழுந்து குத்துனா, அப்படி எழுந்து குத்துனா, இப்படி உருவ குத்துனா, இதை குத்தி, இவனை குத்தி, அவளை குத்தி, அங்க போயிச்சு கத்தி. இது எழுதுவதற்கு என்ன வேணுமா? தேவ ஆவியின் அருள், தேவ ஞானமா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஒரு குறளே கடவுள்னா என்ன, உலகம்னா என்ன, எல்லாமே அவனிலிருந்து எப்படி வெளிப்பட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் ஆதாரமா, எல்லாத்துக்கும் மூலமானவனா அவனே எப்படி இருக்கிறான், அந்த கடவுள் எல்லாருக்குமானவன், உலகத்துக்கே முதன்மையின் போது, உலகமே அவனிலிருந்து தான் வெளிப்பட்டு இருக்கிற போது, எல்லாவற்றுக்கும் ஆதி அவன் தான போது, இதுல இந்த மதம் எது, அந்த மதம் எது, இந்த சாமி எது, அந்த சாமி எது, இந்த பேர் எது, அந்த பேர் எது, இந்த வேதம் எது, அந்த வேதம் எது, எல்லாமே அடிபட்டு போச்சு இல்ல? ஆமாவா இல்லையா? ஒரே உண்மை, பேருண்மை, 7 வார்த்தைகளில் அடைக்கப்பட்டோம்ல. இதை செய்யறதுக்கு கடவுள் ஞானம் தேவையில்லையா? இது அருளியது தேவ ஆவி இல்லையா? இதற்கு தேவனுடைய அருள் வேணாமா? இல்லாமையே இதை ஒருத்தர் செஞ்சுட்டான்னு நினைக்கிறாங்களா? தேறினவன் ஆக்கணும். மனுஷனை என்ன ஆக்கணும்? இறை அறிவில் தேறினவன் ஆக்கணும், இறை நெறியில் தேறினவன் ஆக்கணும். எப்படி தேர்வான்? எப்படி தேர்வான்? இதை படிச்சா, இதை படிக்கிறவங்க எல்லாம் தேர்னாங்கன்னா என்ன ஆயிடுறாங்க? பைபிளை படிக்கிறவங்க தேர்னாங்கன்னா என்ன ஆயிடுறாங்க? பாஸ்ட் ஆயிடுறாங்க, உபதேசம் பண்றவங்களா ஆயிடுறாங்க தானே. இதை படிச்சு தேர்னவங்க யாராயிடுறாங்க? ஆயிட்டு என்ன பண்றாங்க? எல்லாம் பண்றாங்க. காசு வாங்குறாங்க, மக்களை அடிமைப்படுத்துறாங்க, திரிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு உபதேசம் பண்றாங்க, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க, மக்களை ஏய்க்கிறாங்க. ஒரு சபை இன்னொரு சபையோடு சண்டை போட்டுக்குது, ஒரு சபை இன்னொரு சபையை கேவலமா பேசுது, ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை தாக்கிக்குது, ஒன்னோடு சேர மாட்டேங்குது. ஒரே ஒரு பைபிள் 33 பிரிவுகள் இல்லையா? ஒரே ஒரு பைபிள் நூற்றுக்கணக்கான ஞானஸ்நானம் இல்லையா? இவ்வளவு பிளவுகள், இவ்வளவு பிரிவுகள், இதை படித்து தேறினவர்கள் தானே உருவாக்குனது. இதை படிச்சு தேராதவங்களை யாருன்னா புது சபையை கட்டினாங்க, புது பேர் வச்சாங்க, புது உபதேசம் உருவாக்குனாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு என்னன்னு சொல்றான்? கல்ட்டுங்கிறான். சிஎஸ்ஐ கார கேத்தலிக்க கல்ட்டுன்றான், கேத்தலிக்கார சிஎஸ்ஐ பெண்டிகாஸ்ட கல்ட்டுங்கிறான், பெந்தகோஸ்தக்காரன் உலகத்துல மொத்த பேருமே கல்ட்டுன்றான். அவன் ஒவ்வொருத்தனும் நான் மட்டும் தான் சரிங்கிறான்.
கல்ட்டுனா என்ன? கள்ள உபதேசம். நான் மட்டும் நல்ல உபதேசம், மற்றவங்க எல்லாரும் கள்ள உபதேசங்கிற அந்த பிரிவினை, அந்த பிளவுகள் தானே பெருகி இருக்கு, அதில் தானே தேறி இருக்குது. ஆனா இந்த திருநூலை, இந்த மறைநூலை, இந்த இறைமறையை படித்து இதில் உள்ள கருத்துக்களில், சித்தாந்தத்தில், இதனுடைய நெறிமுறைகளில் ஒருவன் தேறினால் அவனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர். ஒரு மனுஷன் பூமியில எப்படி வாழணுமோ அப்படி சரியா வாழ்ந்தான்னா அவன் தன்னாலேயே வானத்துல நிலை நிற்கக்கூடிய கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணிடுறான்? சேர்ந்துடுறான். கடவுள் தன்மையில அவன் நிலை நின்றுறாங்கிறார். அப்படி வாழ்வதற்குரிய நெறிமுறைகளை உண்மையிலேயே உலகத்துள்ள அத்தனை மனிதனுக்கும் எந்த வேறுபாடும் இன்றி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா எபிரேய மொழி, எபிரேய நாடு, எபிரேய இனம், எபிரேய ஊர்கள், எபிரேய பெயர்கள் எல்லாம் அடைச்சு வச்சிருக்கான். அங்க போனா அரபு நாடு, அரபு ஊர், அரபு பெயர்கள் இஸ்லாம்ல அங்க அடைச்சு வச்சிருக்கான். அப்படிதானே? ஆனா ஒரு தமிழன் வழியாக இது வெளிப்பட்டு இருந்தாலும் என்ன இல்ல, தமிழ்நாடு, தமிழ் மொழி, எழுதுனவன் பேரு, அவன் அடையாளம், இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒருத்தர் இருந்தான். அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு, முகரை எப்படி இருந்துச்சு, அவனுக்கு பொண்டாட்டி இருந்துச்சா, குடும்பம் இருந்துச்சா, தன்னை பற்றி எதுவுமே இல்லை. முற்றிலும் தன்னை மறைத்து இந்த முழு மனித சமூகமும், மனு குலமும் வாழ்வதற்கான அத்தனை நெறிமுறை வழிகளையும் இவ்வளவு அழகாக உள்ளடக்கி வைத்திருக்கிறான் ஒருவன். இதுல கடவுள் ஞானம் தெரியல, இதுல கடவுள் ஆவி தெரியல, இதுல கடவுளுடைய அருள் தெரியல. இயேசுநாதர் ஒருத்தர் சொன்னாரு. இயேசுநாதர் வந்து யூதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன அடையாளத்தை காமிப்ப? நீ தான் கடவுளுடைய மகன், நீ தான் பெரிய ஆளு, நீ தான் அங்கிருந்து வந்த, நீ தான் ஒன்றுல, நீ அதெல்லாம் நாங்க நம்புறது, எங்களுக்கு என்ன அடையாளத்தை காமிப்ப? ஆனா இங்க மோசே என்ன பண்ண தெரியுமா? வானத்திலிருந்து எங்களுக்கு அப்பத்தை வர வச்சாரு. எங்க இருந்து வர வச்சாரு? வானத்திலிருந்து எங்களுக்கு ரொட்டி வர வச்சு கொடுத்தாரு. நீ என்ன கொடுப்பன்னு கேக்குறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஆனால் என் பிதாவோ வானத்திலிருந்து இறங்கின மெய்யான உணவை உங்களுக்கு கொடுக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு வாழ்வு கொடுக்கிற மெய்யான உணவு நானே. என்ன தெரியுமா பொருள் அங்க சொல்றாரு? கடவுள் ஒன்றை கொடுத்தா அத உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுப்பார். ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பான். அவன் சம்பாதிக்கிறத யாரு கொடுப்பான்? யாரு கொடுப்பான்? அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பான். அவன் வீட்டுக்கு செய்வான், அவன் பிள்ளைங்களுக்கு செய்வான். ஒரு ஊர் தலைவன் அந்த ஊருக்கு செய்வான், ஒரு ஜாதி தலைவன் அந்த ஜாதிக்கு செய்வான், ஒரு இனத்தலைவன் அந்த இனத்துக்கு செய்வான், ஒரு நாட்டின் தலைவன் அந்த நாட்டுக்கு செய்வான். அப்ப முழு உலகத்துக்கு எவன் செய்வான்? அப்படியெல்லாம் மனுஷங்க உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி செய்யணும்னா யார்தான் செய்யணும்? அப்படி செய்யணும் யார்? முழு உலகத்துக்கும் சொந்தக்காரனாக்கிய, முழு உலகத்தையும் ஆள்கிறவனாக்கிய, முழு உலகத்தையும் படைத்தவனாக்கிய அந்த பரமன், அந்த இறைவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? முழு உலகத்துக்கு அருள் செய்ய முடியும். யூதன் இந்த இறைவேதத்தை மோசையின் வழியாக எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்தார்னு சொல்றான். அப்ப அது யார் கொடுக்கல? உலகம் அனைத்தையும் படைத்த ஒரு கடவுள் உலகத்துக்கு கொடுக்கல, முடிஞ்சு போச்சு. இயேசுவின் வழியாக எங்களுக்கு கொடுத்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அதையே யார் கொடுக்கல? ஒரு இறைவன் முழு தான் படைத்த முழு உலகத்துக்கும் அதை கொடுக்கல. நபிகள் வழியாக இறைவன் அரபு மொழியில் எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு குர்ஆனை பத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப அதுவும் யார் கொடுக்கல? ஒரு இறைவன் முழு உலகத்துக்கும், தன்னால் படைக்கப்பட்ட முழு உலகத்துக்கும் கொடுக்கல. ஆனா இங்க ஒருத்தன் சொல்றான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவனை முதன்மையாக கொண்டதான் உலகு. உலகம் அனைத்தும் அவன்கிட்ட தான் வந்திருக்குது. உலகம் அனைத்துக்கும் அவன் தான், உலகம் அனைத்துக்கும் அவன் தான் சொல்றான். இப்ப வானத்திலிருந்து இறங்கி உலகம் அனைத்துக்கும் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் முறையை கொடுக்கிற ஒரே ஒரு ஜீவ அப்ப எதுதான்? இது ஒண்ணு தானங்க அந்த தகுதியில் நிக்குது. அந்த தராசுல இது மட்டும் தானே நிக்குது, வேற எல்லாம் அடிபட்டு போதே. அறம், பொருள், இன்பம், வீடு, அறத்தோடு வாழ்ந்து
தேவையான பொருளை ஈட்டி இன்பமாக வாழ்ந்து வீடு பேரை அடைந்து விட்டு போ. என்ன அதுதானே வந்திருக்கிற? அறத்தோடு பொருள் ஈட்டு, அந்த பொருள் கொண்டு இன்பம் நுகர்ந்து இன்பமாக வாழ். இன்பத்தை நுகர்ந்து இன்பமாக வாழ்ந்துரு. வாழ்வின் இறுதி எல்லாத்தையும் பற்று எல்லாம் அறுத்துட்டு எல்லாமே அனுபவிச்ச முடிஞ்சது தீர்ந்தது. யார்கிட்ட போய் சேர்ந்துரு? இறைவன் அடியை போய் சேர்ந்துரு. அதுக்குதான் பிறந்திருக்கிற, அதுக்குதான் வாழ வந்திருக்கிற. இதனை விட வாழ்வியலை வேற எது கத்துக் கொடுக்க முடியும்? இதுல உபதேசம் இல்லையா? இதுல சீர்திருத்தம் இல்லையா? இதுல கடிந்து கொள்ளுதல் இல்லையா? இது நீதியை படிப்பிக்கலையா? அனைத்து தகுதியும் கொண்ட ஒரு திருமறை, அனைத்து தரமும் நிறைந்த ஒரு இறைமறையாக எது மட்டும்தான் நிக்குது? இதுல மொழி வெறி இல்ல, இனவெறி இல்ல, சாதி வெறி இல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அனைத்து உயிரையும் உள்ளடக்கி அனைத்து உலகுக்கும் ஒரு இறைவனை அறிவிக்கிறது. அந்த கடவுளை உனக்கு தூரமாக்கல, உன்னை விட்டு பிரிக்கல. அந்த கடவுள்கிட்ட நீ வர்றதுக்கும் அந்த கடவுள் உனக்கு உன்னோடு உறவாடுறதுக்கும் இடைத்தரகரை பற்றி பேசல, அவதாரங்களை பத்தி பேசல, புனை கதைகளை வைக்கல, கதைகளை, கட்டுரைகளை, வரலாற்றுகளை, நம்ப முடியாத கற்பனைகளை எழுதவே இல்லை. வெறும் வாழ்வியல், வாழ்வியலை தவிர வேற எதுவுமே இல்லை. யாருக்கெல்லாம் பொருந்தும்? படிக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். எந்த மொழிக்காரனும் இது என்ன பண்ணலாம்? மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். யாருக்குமே எந்த சிக்கலுமே கிடையாது மொழிபெயர்க்கிறதுல. புரியுதா உங்களுக்கு? இப்ப இங்க மொழிபெயர்த்தா இயேசுங்கிற ஒரு பெயர், உண்மையான பெயர் யெஷுவா, எகோஷுவா தான். எகோஷுவா தான் உண்மையான பெயர். அவங்க ஊர் மொழியில சொல்லணும்னா அது அப்படியே கன்வெர்ட் ஆகுது, மாறுது, திரிபடையுது. எப்படி எல்லாம் அடையுது? யேசுவா, ஜீசஸ், இயேசு, ஈசா மசி, பல்வேறு உச்சரிப்பில் மாறுது. இப்படி அதுக்கான எதுவுமே தேவையே கிடையாது. கருத்தை வாழ்வியல் நெறிய, அற நெறிய, பொருள் நெறிய, இறை நெறிய, இன்ப நெறிய, வீடு பேர் அடைவதற்கான உண்மையான அந்த நீதிய உபதேசத்தை அப்படியே என்ன செய்யலாம்? நீங்க கருத்தை ஆக்கம் செஞ்சுக்கலாம், மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது எல்லாமே குர்ஆனை போய் எடுத்தீங்கன்னா கடவுள் தான் அருள்னான்னு அங்கே அதுவே தன்னை பத்தி பெருமை பேசிக்குது. இதுவே இதை பத்தி பெருமை பேசிக்குது. தற்பெருமை கூட கிடையாது. இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய மறைய ஆக்கம் செஞ்சவன் தன்னை பற்றியோ தன் எழுத்துக்களை பற்றியோ என்னவே வைக்கல, இதுல தற்பெருமை வைக்கல. இது எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் கொலைகள் நடந்தது. இதை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்தும் இருக்கிறான், இதை அழிக்கிறதுக்காக உயிரை எடுத்தும் இருக்கிறான். எல்லா நாடுகளையும் வரலாறு முழுக்க கிறிஸ்தவம் எங்கெல்லாம் நுழைந்ததோ கொலை ரத்தம், கொலை ரத்தம், கொலை ரத்தம், யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். எந்த முயற்சியுமே கிடையாது. என்ன கிடையாது? என்னை ஒத்துக்கோ, என்னை ஏத்துக்கோ, நான் தான் இறைமறை, நான் தான் திருமறை, நான் தான் இறைவனால் அருளப்பட்டவன், இது தேவாவினால் அருளப்பட்டது, இது நம்மனா தான் நீங்க அங்க வர முடியும், இதுதான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும், எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு தன் முயற்சி, தற்பெருமை எதுவுமே கிடையாது. அது அதுவா இருக்குது. இதுவும் பல கட்டங்கள்ல, பல காலங்கள்ல, பல இடர்பாடுகள் எல்லாம் தாண்டி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மூத்தது வேற, இது எல்லாத்துக்கும் மூத்தது வேற. இவ்வளவு இடர்பாடுகளையும் தாண்டி நிக்குது. யாரையும் ஆக்கிரமிப்பு செய்யறது கிடையாது. யாரையும் என்ன பண்றது கிடையாது? ஆக்கிரமிப்பு செய்கிறது. உயிரை எடுத்ததும் கிடையாது, உயிரை கொடுத்ததும் கிடையாது. இறைவன் என்று ஒருவன் இருந்தால், உலகம் அனைத்தின் மீதும் அவன் அன்பு கொண்டவனாய் இருந்தால், உலக மக்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டிய வாழ்வியல் முறை இதுதான் என்று ஒன்றை அவன் அருள் செய்து இருந்தால், அது நிச்சயமாக எந்த மதமும் காண்பிக்கிற வேத நூல்கள் அல்ல. அது ஒரே ஒரு திருமறை நூல், இறைமறை நூல், திருக்குறள் மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. ஆகவே தான் சொல்லுகிறேன், தமிழியமே தரணியை காக்கும். ஏன்னா உலகத்தின் மூத்த மனிதன், முதல் மொழி அவனிடத்திலேயே அவன் வழியை கொடுத்தான் போயிருக்கிறான். அப்ப சொத்து கொடுக்கறான்னு வச்சுங்க, முதல்ல யார் வழியாங்க கொடுப்பான்? அப்ப சொத்து பிரிச்சு கொடுக்கறான், முதல் பங்கு யாரு கொடுப்பான்? அடுத்த பங்கு யார் வழியா கொடுப்பான்? பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. முதல் பங்கு யாருக்குங்க கொடுப்பாங்க?
முதல் மகனுக்கு. யாருக்கு? பெரியவன்றது வேற, உயரத்துல பெரியவனா அறிவுல பெரியவனான்னு சிக்கல்லாம் வந்துடும். முதல் மகன், மூத்த மகன், அப்படித்தானே? காலாகாலமா ஒட்டுமொத்த சமூகத்திலும் எதாவது இப்படிதான் நடந்திருக்குது. என்ன உங்களுக்கு சிக்கல்? எல்லா மொழிகளும் இதிலிருந்து தான் வந்திருக்குது. எல்லா இனங்களும் இவனில் தான் தோன்றி இருக்கிறார்கள். இவன் வழியாக தன்னுடைய வாழ்வியல் நெறியை, இறை நெறியை, தன்னுடைய இறை வேதத்தை, கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய சித்தாந்தத்தை, சிந்தையை, வாழ்வியல் முறையை அருள் செய்திருக்கிறான். இப்ப சரியா சொல்லணும்னா, கிறிஸ்தவங்க நம்பிக்கைப்படியே சொல்லணும்னா 1330 குறளும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு இவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தத்துக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்க இதை நம்ப வேண்டாம் சார், ப்ளீஸ் இதை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. என்னையும் நம்பாதீங்க, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்க சீர்தூக்கி பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க ஆராய்ந்து பாருங்க, நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உலகம் அனைத்தையும் ஒரு கடவுளுக்குள் ஒன்றிணைக்கிற இறை வேதம் எது? இந்த வேதத்தை நம்பினால் யூதன் உயர்வான், உலகோர் தாழ்வர். இந்த வேதத்தை நம்பினால் யூதனை அண்டுகிற கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை அவிசுவாசிகள், சாத்தான் பிள்ளைகள் என்று சொல்லி ஒதுக்குவார்கள், பாரபட்சம் பார்ப்பார்கள், பிளவுபடுத்துவார்கள். அந்த வேதத்தை, குரானை நம்பினால் அரபியர்கள் ஓங்குவார்கள், முஸ்லிம்கள் ஓங்குவார்கள், மற்றவர்கள் தாழ்வார்கள். சமஸ்கிருத பகவத்கீதையை படித்தால் பிராமணர்கள் ஓங்குவார்கள், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்து போவார்கள். ஆனால் இறை மறை என்னும், திருமறை என்னும் இந்த இறை வேதத்தை ஒருவன் புரிந்தால் உலகோர் யாவரும் எம்முயிரே, எல்லா உயிரும் எம்முயிரே, பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இருக்கிறது எல்லாரோடும் பகிர்ந்து வாழ்ந்து, எல்லாரையும் வாழ்ந்து வாழ்வித்து, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தை அடைவது, தெய்வ நிலையை பெறுவது எப்படி என்னும் வழியை பெறுவார்கள். அறத்தில் சிறப்பார்கள், பொருளில் பெருகுவார்கள், இன்பத்தில் திளைப்பார்கள், வீடு பேரை அடைவார்கள். எல்லா உலக மனிதரும் மொழி கடந்து, இனம் கடந்து, சாதி கடந்து, நிறம் கடந்து அத்தனை பேருமே இதனை அடைவார்கள். இவ்வளவு உயரிய ஒரு நெறி இந்த மொழியில் இருக்கிறது, இந்த நூலில் இருக்கிறது. ஆகவே தான் 3 வாரமா தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், தமிழியமே தரணியை காக்கும். தமிழியமே தரணிக்கான ஒரே ஒரு ஈயம். மற்ற இசங்கள், மற்ற ஈயங்கள் அனைத்தும் உலகத்தை இதுவரை அழிவுக்குத்தான் நடத்தி சென்றிருக்கிறது. தமிழியம் எழுந்தால்தான் இந்த தரணியை கொஞ்சமாக நாம் மீட்டெடுக்க முடியும். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இறை அருள் புரியட்டும். நன்றி. புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.